ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிம்பிளான சிக்கன் பொட்டேட்டோ வச்சு எப்படி ஒரு சிம்பிளான சிக்கன் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம ஒரு 1 ஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூனு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சோன்னு கொஞ்சமாக வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ அடுத்ததாக சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் நான் சிக்கன் எடுத்திருக்கேன் போனோட. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்திக்கலாம். பிங்க் ஹிமாலயன் சால்ட் சேர்த்துறேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துறேன். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். ஆல்ரெடி வரமிளகாய் நிறைய சேர்த்திருக்கனால அதுலேயே காரம் இருக்கும். இதை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி பவுட்ரு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வெந்துச்சா செக் பண்ணிக்கலாம். சிக்கனும் ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ ஜென்ரல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதத்து கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.